குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபை சமாதானமும் உண்டாவதாக. நாம் இதுவரையிலும் யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் தியானித்து வந்திருக்கிறோம். யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து நடுமைத்திலிருந்து விடுதலையாக்கி பஸ்கா பண்டிகையை ஆசரித்து அங்கிருந்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாய் ஆண்டவர் எகிப்தியரை சங்காரம் பண்ணிவிட்டு இஸ்ரவேலரை மீட்டெடுத்து கொண்டு வருகிறதை வேதம் எழுதுகிறது. அந்த 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் சேனை அணியணியாக புறப்பட்டது. கர்த்தர் தாம் சொன்னதுபடியே மோசேயும் ஆரோனையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வெளியே வந்தவுடனே ஆண்டவர் முதலாவது செய்கிற வேலை யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே எழுதப்படுகிறது. இதிலே முக்கியமாக 9 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றொன்றாக தியானிப்பதற்கு நேரங்களை மிகவும் சுருக்கமாக நான் உங்களுக்கு வைத்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார். யாத்திரா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே முதற் பேர் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்து, அது எனக்கு சொந்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வேறுபடுத்தி கொண்டு வரும்போது, அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது அவர்களை படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்து நடத்தி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் முதற் பேரானவர்களை மீட்டெடுக்கும்படியாய் செய்தார்? தன்னுடைய பணிக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் எப்பொழுது வேறுபடுத்திக் கொண்டே வருகிறார். உலக ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் நின்றாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை ஒரு மனிதனை கொண்டு மொத்த ஆட்களுக்கும் நிறைவேற்றுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். எல்லா யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கிறார், லேவிக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வேறு பிரிக்கிறதை காண முடியும். அதை போலத்தான் ஆண்டவர் குடும்பத்திலே முதற் பேரானவரை வேறு பிரிக்கிறார். அவர் வேறு பிரிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார் என்பதற்கு ஆதாரமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு முதற்படியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரண்டாவதாக யாத்திரா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புளிப்புள்ள அப்பம் சாப்பிடக்கூடாது. புளித்த மாவினால் செய்யப்பட்ட புளித்த அப்பத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், யாத்திரா 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட போகிறீர்கள், இன்றிரவிலே நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள், காலை வரையிலும் நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்லை. காரணம் என்ன? காலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மா புளித்து போகும். மா புளிப்பதற்கு முன்பாக நீங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் புளித்த மாவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே புளித்த மாவை பற்றி சொல்லுகிறார். புளித்த மாவு என்று சொன்னால் என்ன? நாம் அரைத்து வைக்கிற மாவு புளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல ஈஸ்ட் அல்லது சோடியம் பைகார்பனேட் சேர்க்கப்பட வேண்டும். சோடியம் பைகார்பனேட்டோ ஈஸ்டோ சேர்த்தால் அந்த மாவானது புளிக்கும், உப்பி வரும். அப்பொழுது நாம் செய்யக்கூடிய பலகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது மிருதுவாக காணப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புளிப்பில்லாத உப்பம் என்று சொல்வது என்ன? இந்த ஈஸ்ட், இந்த சோடியம் பைகார்பனேட் சேர்க்கப்படாத மாவினாலே செய்யப்பட வேண்டும். அது ஒரு விதமாக பிஸ்கட் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் பன் என்று சொல்லலாம், பிரெட் என்று சொல்லலாம். இவைகள் புளிப்பதற்கு முன்பாகவே அவைகள் செய்யப்படுகிறது. தீவிரமாக செய்யப்பட வேண்டிய ஆகாரம் ஒன்று. புளிப்பு வரக்கூடாது,
புளிப்பதற்கு முன்பாகவே தீவிரமாய் அந்த தேசத்தை விட்டு 430 வருடங்கள் அடிமையாய் கிடந்த தேசத்தை விட்டு அவர் புறப்படுவதற்கு ஆண்டவரை பிடித்த அடையாளமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் தலைமுறை தோறும் புளிப்புள்ள அப்பம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7 நாள் அளவும் புசிக்க கடவாய், 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவாய், அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவாய். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒரு பண்டிகை முதலாவது ஆண்டவர் ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டும். எதற்காக? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலரை ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கையினாலும் விடுதலையாக்கினார் என்பதை காட்டும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகள் வந்து நாளைக்கு கேட்பார்கள், நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் சொன்னால், ஆண்டவர் நம்மை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று சொல்லி சந்ததிக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது என்ன காரியத்தை செய்தாலும், அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை ஞாபகக்குறியாக வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தகப்பன் செய்கிற காரியத்தை தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நோவா பேழையை உண்டாக்கும் முன்பாக மெத்தூசலாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நோவாவுக்கு பெயரிடும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் போகும்போது இவனுடைய காலத்திலே அது சம்பவிக்கும், மெத்தூசலா போகிற நாட்களிலே இது சம்பவிக்கும் என்று ஆண்டவர் ஏனோக்குக்கு வாக்கு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கு அவர் சொல்லுகிறார். ஏனோக்கு பேரிடும் போது மெத்தூசலாவுக்கு பேரிடும் போது சொல்லுகிறார், இவன் போகும்போது அது சம்பவிக்கும். மெத்தூசலா நோவாவுக்கு பேரிடும் போது அவர் சொல்லுகிறான், இவன் காலத்திலே அது சம்பவிக்கும். சரியாக மெத்தூசலா இறக்கிறாரு 969வது வருடம். அவருடைய மரண வருடத்திலே நோவாவுடைய ஜலப்பிரளயம் உருவானதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் எல்லாவற்றையும் ஞாபகக்குறியாக வைக்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் விரதாவாய் விட்டு போகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய தலையிலே சுமத்தி விடுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ செய்த பாவத்தினாலே உன் பிள்ளை அனுபவிக்கிறது, நாம் செய்கிற தவறுகளினாலே நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளை ஆசரிக்கிறவனுக்கு 3000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞாபகக்குறியாக வைக்கிறவர். இங்கேயும் சொல்லுகிறார், நீங்கள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும், 7 நாள் புசிக்க வேண்டும், 7ஆம் நாள் பண்டிகை கொண்டாட வேண்டும். கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும் போது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை அழிவின் குழியிலிருந்து மீட்டெடுத்து இந்த உலகத்தின் பாவத்தின் குழியிலிருந்து மீட்டெடுத்தாரே, எதற்காக? ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு ஞாபகக்குறியாக எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையான நாட்களை நமக்கு வைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கிறது தான் மிகப்பெரிய பண்டிகை. அவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கிற பண்டிகை என்பது ஆண்டவர் உருவாக்கி வைத்தது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து, உலக மனிதரெல்லாம் நம்மை கைவிட்ட போது, உலகமெல்லாம் நம்மை தூக்கி தூரப்பட்ட போது, நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி ஆராதிக்கணும்? வருடத்தில் 7 நாள் ஆராதிக்க அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிறார்,
தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதலாவது மீட்டெட வேண்டும் என்று சொல்லுகிறார். யாத்ரா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தலையீற்றனைத்தையும் நீ மீட்டுக் கொள்ள வேண்டும். எப்படி மீட்டுக் கொள்ள வேண்டும்? ஆட்டினாலே மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தலையீற்றுகளை, மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் மீட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா விதமான மிருகங்களையும் தலையீற்றுகளையும் ஆண்டவர் கேட்டு அவைகளை மீட்டெடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வேதத்தை தியானிக்கும் போது கண்டுபிடித்தேன். அதை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது, நீ எல்லா விதமான நரஜீவன்களின் தலையீற்றையும் ஆட்டுக்குட்டியினாலே மீட்டெடுக்க வேண்டும். எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீ அதன் தலையீற்றுகளை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் கழுதையை மாத்திரம் அவர் சொல்லுகிறார், நீ மீட்டெடுக்க வேண்டும். எதை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும்? கழுதையின் தலையீற்றை நீ அப்படியே பரிசீலித்த முடியாது. எனவே கழுதைக்கு பதிலாக ஒரு ஆட்டை பரிசீலித்த வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கழுதைக்கு பதிலாக ஆண்டவர் ஆட்டை பறிகொடுக்கும்படியாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கழுதையை நீ மீட்டுவிட மனதில்லாது இருந்தால் அதன் தலையீற்றாய் அந்த கழுதையினுடைய தலையீற்றை கழுத்தை முறித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். கழுதை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இஸ்ரவேலினுடைய வாழ்வு முழுவதும் கழுதை அவர்களோடு கடந்து வருகிறது. பொதி சுமக்கும்படியாய், அவருடைய எல்லா விதமான பாரங்களையும் சுமக்கும்படியாய் கழுதை எல்லா வீடுகளுக்குள்ளும் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதையை தங்களுடைய பிராணியாக வைத்திருந்தார்கள். நம் மாட்டை வைத்திருக்கிறது போல பல வீடுகளுக்குள்ளே கழுதைகள் எல்லா வீடுகளுக்குள்ளும் வைத்திருந்தார்கள். கூடிய மட்டும் பொதி சுமக்கிறவர்கள் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அந்த எகிப்தின் பட்டசாலைகளை கட்டும் போது தனியாக சுமக்கவில்லை, கழுதைகளை வைத்திருந்தார்கள். இந்த கழுதைகளோடு சேர்த்துதான் இவர்கள் கானான் தேசத்துக்கு பிரயாணம் வருகிறார்கள். கழுதை கூடத்தான் வருகிறது. ஆனால் கழுதைக்கு அவர் மதிப்பு கொடுப்பார்களா? மூக்கு முட்டை வேலை வாங்கிவிட்டு கழுதை ஒரு மனிதனும் மதிக்கிறதில்லை. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த கழுதை அற்பமாய் எண்ணப்படுகிறது, எல்லா பாரங்களையும் சுமக்கிறது, ஆனால் அதுக்கு மரியாதை இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த கழுதை மரியாதை கொடுக்கணும், என்ன பண்ணணும்? இதுக்கு பதிலாக இன்னொருத்தர் அடிக்கப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டை நன்றாக நேசிக்கிறார், அதன் கறியை சாப்பிடுகிறார், அதை உயர்ந்த இடத்திலே கட்டி வைத்திருக்கிறார். கழுதையோ எல்லாம் செய்தாலும் அதை நீ நிர்விசாரமாய் விட்டு விடுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், அற்பமாய் எண்ணப்படுகிற மிருகத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். எவ்வளவு கரிசனமுள்ள ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே பவனியாக வரும்போது அவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு கழுதை நிற்கிறது, கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அவிழ்த்து கொண்டு வாருங்கள், நான் அதன் மேல் பிரயாணம் போக வேண்டும். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்தவர் கழுதையை தெரிந்தெடுக்கிறார். உலக மனிதர்கள் எல்லாரும் குதிரைகளையும் மிகப்பெரிய ரதங்களை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே சர்வலோகத்தின் பாவத்தையும் மீட்டெடுக்கும்படியாய் எருசலேமுக்குள்ளே போனவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி போகிறார். நம்முடைய ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிறவர்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அற்பமாய் எண்ணுகிற கழுதைக்கு பதிலாக ஈடாக ஒரு ஆட்டை அடிக்கும்படியாக சொல்லுகிறார். அற்பமான கழுதை யாரு தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, நம்ம அற்பமான கழுதைகள், உலகத்தால் வெறுக்கப்படுகிறவர்கள். எவ்வளவு நன்மை செய்தாலும் நம்மை நேசிப்பதற்கு யாருமே இல்லை. நம்மிடத்தில் நன்மை அனுபவிக்கிற ஜனங்கள் நம்மை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். அவர்கள் தேவை முடிகிறது வரதான் நம்மை சுமக்கும்படியாக நம்ம கூட கொண்டு தெரிவார்கள். தேவை முடிந்தவுடனே வெளியே கட்டி விடுவார்கள். ஆட்டுக்கு எல்லா விதமான மாளிகையை உருவாக்கி கொட்டகைகளை உருவாக்கி வைப்பார்கள். கழுதை வெளியில தான் பனியும் வெயிலும் அதுக்கு சொந்தம். ஏன்? எல்லா கழுதையாகி நாமும் அதை போலத்தான் இருக்கிறோம். ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, கழுதையை மனிதன் மீட்டெடுக்க மனதில்லாதிருந்தால் அதன் கழுத்தை
முறித்து போட வேண்டும். நாம் கழுத்து முறிக்கப்படும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர்கள். மறந்து போகக்கூடாது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிதாக்கள் செய்த பாவங்கள். தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். உலகத்திலே பாவியாக பிறந்த கழுதையாகிய நாம் கழுத்து முறிக்கப்பட்டு நாம் சின்னாபின்னமாக போக வேண்டியவர்கள். மீட்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய சிவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாண்டு குட்டியாக இந்த உலகத்திலே அனுப்பி நம்மை மீட்டெடுத்தார். நம்மை மீட்டெடுத்து அவருடைய ஆலயத்துக்கு நேராக கொண்டு வந்து அவருடைய அன்பை தந்து, அவருடைய இரக்கத்தை தந்து, அவருடைய வல்லமையை தந்து, அவருடைய அபிஷேகத்தை தந்து, அவருடைய வார்த்தையை தந்து, அவருடைய வல்லமை நமக்கு தந்து, அவருடைய இரத்தம் எல்லாவற்றையும் நமக்காய் சிந்தி கழுத்து முறிக்கப்பட வேண்டிய கழுதையாகி நமக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து பலியாடானதாக வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண காலத்திலே ஆண்டவர் ஞாபகக்குறியாய் வைத்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த கிருபை காலத்திலே அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நியாயப்பிரமாண காலத்திலே நலனாய் செய்தவர்கள் எல்லாம் நிஜமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த கிருபை காலத்திலே நடைபெற்றது. கழுதை ஆண்டவரால மீட்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக யாத்திரா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே ஆறாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எதற்காக செய்வீர்கள் என்று சொன்னார். உன் மகனிடத்திலே சொல்லணும், உன் பிள்ளையிடத்திலே சொல்லணும். எப்படி ஆண்டவர் எங்களை அந்த அந்தகார அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து கொண்டு வந்தார், அதற்கு அடையாளமாகத்தான் இவைகளை செய்கிறோம் என்று சொல்லி. வீட்டில் கழுதை பிறக்கும் போது பை மாறி போய் விளையாடுவார்கள். கழுதை ஒண்ணுமே செய்யாது. ஆனால் அந்த கழுதைக்காக ஒரு பண்டிகை கொண்டாடப்படும் போதுதான் அது நினைவு கூறப்படும். இந்த கழுதைக்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. நாம் மேன்மையாய் வாழும்படியாய் ஆண்டவர் தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்த்தீங்கன்னா 50-60 வருடங்களுக்கு முன்பாக எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருந்தால் அன்றென்று கஷ்டப்பட்டால் தான் நாம் சாப்பிட முடியும். இன்றைக்கு நிலத்திலே நெற்றி பேர்வை சிந்தாதபடி நாம் சாப்பிடுகிறோம். காரணம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் நம்மை வைத்த கிருபை. இந்த அடிக்கப்படும்படியான கழுதை குட்டியாக கிடந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய சுயரத்தினாலே மீட்டெடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றினபடியினாலே நாம் இன்னைக்கு சமாதானமாய் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்போடு ஒரு தேவ மனிதனாய் வருஷம் வைத்திருந்த இடத்துல ஒரு ஆலயத்தின் இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தலைமுறைகளை கடந்து அது நின்று கொண்டிருக்கிறது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒரு காலம் உறங்கி போவதில்லை. அதன் பிரதிபலன் தான் இந்த இடத்தில் ஒரு ஆலயம் இன்றைக்கு ஜெயமாக நின்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஒரு தகப்பன், ஒரு தாத்தா நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு ஒரு இடத்திலே ஆலயத்தை உருவாக்கி கொடுத்தார். மிக உன்னதமான இடத்திலே உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் இதை எதற்காக எதையாவது செய்திருக்கிறார். ஒரு ஆலயத்துக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார். விசாரித்த நேற்றைக்கு இந்த நினைவு நாளை கொண்டாடும் நினைவு நாளுக்காக நான் போகும்போது அவர் சொன்னார், எங்க அப்பா இந்த பஞ்சாயத்து ஆபீஸுக்கு இலவசமாக இடம் கொடுத்தார், ஆலயத்துக்கு இலவசமாக இடம் கொடுத்தார், ஆஸ்பத்திரிக்கு இலவசமாக இடம் கொடுத்தார். ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் பிரதானமாக ஆண்டவர் உள்ளத்தில் வைத்திருந்த தாகம் ஒரு ஆலயம். அதுதான் எல்லாவற்றுக்கும் விசேஷமானது. இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே காணப்படுகிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் வைத்த ஞாபகக்குறிதான் இந்த ஆலயம். இதை அறிவிக்காதபடி நாம் சும்மா இருப்போம் என்று சொன்னார். நம்மேல் பாவம் சுமரும், அவருடைய சந்ததி முழுவதற்கு கடத்தணும். உன் தாத்தா செய்த நன்மையினாலே தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்று சொன்னார். அது ஆண்டவர் உருவாக்கி வைத்த அவருடைய மீட்பின் பணி என்பதை நாம் தலைமுறைக்கு அறிவிக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் செத்து போனோம் என்பதற்காக இல்லை, தலைமுறைகளுக்கு கடத்தணும். அது உங்களுடைய பணி என்பதை மறந்து போகக்கூடாது.
ஒரு மனிதனுடைய நான் கல்லறையை பார்த்தேன், அது படத்தடைந்து கிடக்கிறது. ஆனால் அவர் உருவாக்கி தானே ஜெயமாக நின்று கொண்டிருக்கிறது. அதிலே அடியினை மாண்டவர் ஊழியனாய் கொண்டு வந்தார். உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, உங்களை அழிவுக்குள்ளில் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக நான் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எங்கேயோ கிடந்தவன், எங்கேயோ வாழ்ந்தவன், எந்த தேசத்திலே கிடக்க வேண்டியவன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை திரும்ப நிறுத்தும்படியாக ஆண்டவர் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அந்த மனிதன் செய்து வைத்த அந்த புண்ணியத்தினாலே நீங்கள் சுகமாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் தலைவர்கள் ஆசீர்வாதத்தை பெறும். ஹெல்த்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கும்படியாய், அநேக ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் எருசலேம் ஒரு பட்டணத்தை ஆண்டவர் இடத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் வாழணும். அவருடைய சந்ததிகளுக்கு கடத்தணும். அவர்களுக்கு வரும்போது தாரியங்களை கூப்பிடணும். உங்கள் தாத்தா உருவாக்கி வைத்தாலே அவரைத்தான் சிந்தினது நம்பிக்கையோடு விதைத்து வைத்து போயிருக்கிறார். அதற்கு நான் நன்றி கடன் உள்ளவர்களாய் வாழணும். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராவும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு நேராக சிவந்த சமுத்திர வழியாக சுற்றி நடந்து போகிறார். கானான் தேசத்திலிருந்து வெறும் 14 நாட்கள் பிரயாண தூரம் உள்ளது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், இவர் வெளியே வந்தார்கள். இப்பொழுது இந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது சுற்றி இருக்கிறவர்களை யுத்தம் பண்ணுவார்கள். சாதாரணமான கூட்டம் அல்ல, 20 லட்சம் படை. யோசித்து பாருங்க, 100 பேர் ஒரு விவரம் போனா எப்படி இருக்கும்? 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர், ஒரு படை போய் கொண்டிருக்கிறது. ஒரு தேசம் புரண்டு போகிறது. தேசத்துல விடுகிறோமா? வழியில போனாலே நம்ம அடுத்து படிக்க போகிறோம். இந்த தேசத்துக்குள்ளே போனால் இவர்கள் ஒருபடி மண்ணெடுத்து அந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் போகும் என்று சொல்லி மோவாபின் ராஜா அவர்களை தடை பண்ணுகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கும் தெரியும், இந்த ஜனங்களை சிவந்த சமுத்திரம் வழியாக ஆண்டவர் சுற்றி கொண்டு வருகிறார், சுற்றி நடத்தி வருகிறார். யாருக்கும் இடங்கள் வந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் மேல் கை செய்ய போகிறார். அதற்கு முன்பாக ஆசீர்வாதத்துக்கு எல்லைக்கு நேராக ஆண்டவர் சுற்றி நடத்தி கொண்டு போகிறதை கர்த்தருடைய வார்த்தை எழுதுகிறார். 8ஆவதாக இன்னொரு முக்கியமான காரியம் நடக்கிறது. ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ள மனிதனுடைய எலும்புகள் 400 வருடங்கள் பாதுகாக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துக் கொண்டு வரப்படுகிறது. சொல்லுகிறது, யாக்கோபு ஒரு மகனை பெற்றான். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். ஒரு பிள்ளைகள் 400 வருடங்கள் அடிமையாக இருக்கும். இந்த தேசத்துக்கு போகும்படியாய் ஆண்டவர் ஒரு உத்தமனை தெரிந்து கொண்டார். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தம புத்திரனை கொடுத்து அவரை எகிப்துக்கு நேராக கொண்டு வருகிறார். எகிப்திலே அவன் மிகப்பெரிய பிரதானியாக அந்த தேசத்தின் அதிபதியாக இருக்கிறான். பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பார்வோன் சொல்லுகிறான், உன் வாக்கின்படி, உன்னுடைய வாக்கின்படி ஒரு மனிதன் தன் சுண்டு விரலை அசைக்க கூடாது. உனக்கு எதிராய் ஒரு சுண்டு விரலை அசைப்பான் என்று சொன்னால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பார்வன் கொடுத்த அதிகாரம், உன்னை எவனாவது கை நீட்டினான் அவன் கொல்லப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. தன் மனைவி கூட அவனுக்கு எதிராக கை சூடக்கூடாது. யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வோன் அவனுக்கு கட்டளை கொடுத்து அந்த தேசம் முழுவதும் பதவி அறிவிக்கிறார். எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறான் யோசித்து பாருங்க. இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் கை நீட்டினா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே தேசத்துல தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு வரும்படியாய் எகிப்தின் அதிபதியாக ஒரு அடிமையை கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுக்கு ஒரு அடிமையை கொண்டு வந்து எகிப்திலே பார்ப்பதற்கு அடுத்தபடியாக வைத்து அவனுக்கு மேல் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்கிறார், வாசிங்க. யாத்ரா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக் கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்றும் அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாக ஆணையிடும்படி செய்திருக்கிறார். நான் இந்த தேசத்திலே நான் தலைவனாக இருக்கிறேன். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, எனக்கு ஒரு தேசம் உண்டு. இந்த தேசம் அடிமைத்தன தேசம். இதிலிருந்து கர்த்தரை மீட்டெடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குப்பட்ட தேசம் அந்த கானான் தேசம் சொந்தமாக இருக்கிறது. யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், என்னை இந்த தேசத்திலே நீ அடக்கம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன? நான் என் தகப்பன் என் முதாரோடு படுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டவனாய் அந்த தேசத்திலே அறிவிக்கிறான், இனிமேல் இந்த தேசத்திலே என்னை நீ வைத்து விடக்கூடாது. 17 வருடங்கள் தேசத்திலே யாக்கோபு வாழ்ந்தான். 5 வருடங்கள் பஞ்சத்திலே பாதுகாக்கப்பட்டான். 12 வருடம் அந்த அதிபதியின் தகப்பனாக எல்லா நன்மைகளையும் அனுபவித்தான். சாகும்போது எகிப்தியர் அவனுக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். எகிப்தியருக்கு மிகப்பெரிய துக்கம் என்று சொல்லி சுற்றி இருந்த ஜனங்கள் சொன்னார்கள். அவ்வளவு மரியாதையாக நடத்தப்பட்ட யாக்கோபு யோசேப்பிடத்திலே விதைத்த விதை என்ன தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கானான் தேசம் உண்டு. அந்த தேசத்துக்கு நீ என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும். யோசேப்புக்குள்ளே எண்ணம் இருந்தது, என் பிதாக்கள் சொன்ன காரியங்களும் தவறாய் நடைபெறுவதில்லை. என்றைக்காகவும் இந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து கொண்டு போவார். ஆபிரகாம் ஒருவேளை சொன்னானோ என்று தெரியவில்லை. 400 வருடங்கள் அடிமையாக கிடப்பார் என்று யோசேப்புக்கு கடத்தினாரா, ஈசாக்கு கடத்தினாரா என்று தெரியவில்லை, யாக்கோபுக்கு கடத்தினாரா என்று தெரியவில்லை. ஆனால் யோசேப்புக்குள்ளே எழுதப்பட்டிருந்தது, இந்த தேசம் என்னுடைய தேசம் அல்ல, இந்த தேசம் என்னுடைய தேசம் இல்லை, இந்த தேசம் இந்த எல்லா செழிப்புகளை நான் பெற்று அனுபவிக்கிற தேசம் என்னுடைய தேசம் அல்ல, என் எலும்புகள் கூட இங்கே புதைக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருந்தது. அவருடைய சமமானது எலும்பானது எகிப்திலே பாதுகாக்கப்பட்ட 400 வருடங்கள் இருந்தது. உலகத்தில் ஒரு எலும்பு, ஒரு மனிதனுடைய எலும்பு 400 வருடங்கள் தாண்டி 40 வருடங்கள் சுமக்கப்பட்டது என்று சொன்னார். அது யோசிப்புடைய எலும்பு. யார்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர். எல்லா பாவமும் இருந்த தேசத்திலே பாவம் இல்லாதவனாய் வாழ்ந்தவர். எல்லா பாவங்களும் நெருக்கின போது பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டவன். அவனை ஆண்டவர் கனம் பண்ணினார். அவன் எலும்ப வீட்டில் வைக்கவே இல்லை. மோசே அப்படியே அந்த மனிதனை கனம் பண்ணி அவன் எலும்புகளை எடுத்துக் கொண்டு ஒரு பிரயாணத்திலே எவ்வளவு நாட்கள் போகிறார்கள் என்று தெரியவில்லை. கானான் தேசத்துக்கு போகிறார்கள். எகிப்திலே யோசேப்பின் எலும்பை எடுத்துக் கொண்டு பிரயாணப்படுகிறார்கள். 9வதாக யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஒரு அதிசயமான காரியம் நடக்கிறது. நடக்க போகிற தூரம் எங்கே? வனாந்தர பிரயாணம். இவர்கள் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலுமாக நடக்கும்படியாய் ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். பகலிலே சூரியனுடைய வெப்பம் வனாந்தரத்தில் அடிக்கும் போது ஜனங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எனவே பகல் நேரத்திலே ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை வைத்து பாதுகாக்கிறார். இரவு நேரத்திலே ஜனங்களுக்கு வெளிச்சம் வேண்டும். லைட் எல்லாம் போட்டால் தாங்காது. 20 லட்சம் 30 லட்சம் பேருக்கு எந்த லைட்டை போடுகிற வனாந்தரத்தில் ஆண்டவர் பார்த்தார். நல்ல அழகாக இரவு நேரத்திலே ஒரு சூரியனை ஒதுக்க பண்ணி அவளோடு நடந்து போனார். அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃப்ளைட்ல போயிருக்கும்போது தெரியும், மேகம் இருக்கும்போது தெரியும். அதே போல எரிமலை இருந்தால் மாத்திரம்தான் அது பகல் நேரத்திலே மேகமாக இருக்கும். மேகம் தான் தெரிய முடியும். இரவு நேரத்தில் அக்கினி தெரியும். அப்படியான ஆண்டவர் அவருக்கு எரிமலையாக போயிருக்கிறார்.
பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னியாகவும் ஆண்டவர் நடந்து போகிறார். இவர் நடந்து போகிறதை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி நாம் வனாந்திரத்துல ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இரவெல்லாம் வெளிச்சம் கிடக்கிறது, சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இரவிலே வெளிச்சம் உண்டு, பகலிலே மேகம் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்ட நாளிலிருந்து 40 வருடங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறது வரையில் அவர்கள் கால்களில் பாதரட்சைகளானது பழுதாகி போகவில்லை. பஸ்காவில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள். 40 வருட வழிப்பிரயாணத்திலே அவருடைய பாதரட்சைகள் ஒன்றுமே அவர் காலில் நீங்கி போகவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதை அவ்வளவு விசேஷமானது. யாத்திராவின் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் முக்கியமாக 9 காரியங்களை சொல்லி இருக்கிறார். முதற் பேரான அனைத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அது அவருக்கு சொந்தமானது. புளித்த அப்பம் சாப்பிடக்கூடாது. புளித்த அப்பம் என்று சொன்ன இந்த பரிசேயருடைய அப்பம், ஏரோதுடைய அப்பம் புளித்த அப்பம் என்று சொல்லி இயேசு சொன்னார். இந்த பரிசேயருடைய புளித்த அப்பம் என்ன? எல்லா மண்டபாலம் தண்டவாளத்தை கொண்டு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். தப்பு பண்ணுகிறவன், பாவம் பண்ணுகிறவன் ஆலயத்துக்குள்ளே வந்து பரிசெலுத்தக்கூடாது. இது புளித்தமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏரோது அவன் ஆண்டவரை கட்டளை காட்டிலும் தன்னுடைய மனித கட்டளையை மேன்மைப்படுத்துகிறார். அதைத்தான் ஆண்டவர் ஏரோதை புளித்தாக்கம் இது தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்படக்கூடாது என்று சொன்னார். மூன்றாவதாக 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும். 7 நாளிலே பண்டிகை கொண்டாட வேண்டும், புளிப்பில்லாத அப்பம். 4ஆவதாக தலையின் தனத்தையும் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக பரிசுத்தப்படுத்த வேண்டும், இது ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதில் ஆண்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர் என்று வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கணும். தலையிட்டு பெண்ணாக இருந்தாலும் ஒப்புக் கொடுக்கணும், ஆணாக இருந்தாலும் ஒப்புக் கொடுக்கணும், மிருகங்களை தலையிட்டால் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். 5ஆவதாக கழுதை தலையீற்றை ஒரு ஆட்டினாலே மீட்டெடுத்த போல நம்மை ஆண்டவர் நம்முடைய குமாரனாலே மீட்டெடுத்ததை எழுதுகிறது. 6ஆவதாக சாட்சி வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் செய்த நன்மைகளை கடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். மோசே ஜனங்கள் சோர்ந்து போவார்கள் சொல்லி சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவளை நடத்துகிறார். 8ஆவதாக யோசேப்பின் எலும்புகளை மோசே கொண்டு போகிறான். 9ஆக இரவும் பகலும் ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தினார். 13ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். வாழ்விலை நாம் அபியாசிக்க வேண்டும். புனித்தமாவோடு ஆண்டுடைய சர்வத்துக்குள்ளே வரவே கூடாது. ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கண்களை மூடி